Samsung எப்போவுமே அவங்களுடைய A series lineup அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும் ப்ரைஸாக இருக்கட்டும் டிஃப்ரெண்ட்டாக தான் கொண்டு வருவாங்க. A10ல் ஆரம்பித்து A70 வரைக்கும் ஒரு அப்கிரேடாக இருக்கும், ஃபீச்சர்ஸும் சரி ப்ரைஸும் சரி. பட் இந்த வாட்டி சர்ப்ரைசிங்காக A33 அண்ட் A53 இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் ஃபீச்சர்ஸோட இவங்க கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அவுட்லுக் டிசைன் கூட ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A33 வந்து உங்களுக்கு 26,499, அதே A53 வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 31,499. 6,000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் என்ன கன்ஃபியூஷன், ஒரே மாதிரி தான் ஃபீச்சர்ஸ் இருக்குது, A33 வேல்யூ ஃபார் மணியாக இருக்குமா இல்லை A53ல் ஏதாவது அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இவங்க கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் A33 vs A53 கம்ப்ளீட் கம்பேரிசன் பண்ணிடலாம். பேட்ரி, பர்ஃபார்மன்ஸ், டிஸ்பிளே இதெல்லாம் நல்லாயிருக்கு, கேமரா குவாலிட்டி இதெல்லாம் நல்லாயிருக்கு. ஸோ வீடியோடைய கடைசியிலே நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு A33 பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை A53. ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ சாம்சங் A33 vs A53 ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஃபீச்சர்ஸ் ஒரே மாதிரி கொடுத்துருந்தாலும் சில மேஜர் டிஃப்ரென்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்க தான் செய்யுது. ஃபஸ்ட்டு பேசிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரே மாதிரி தான் இருக்குது. கால் குவாலிட்டி ரெண்டுமே வந்து நல்லா தான் இருக்குது. அகைன் வந்து உங்களுக்கு ரெண்டுமே 4G+ கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் அவைலபிளாக இருக்குது. 3CA வரைக்கும் ரெண்டுத்துலையுமே நீங்கள் பார்க்க முடியும். அகைன் சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு டுவல் சிம். ஒரு சிம் SD கார்டு போட்டு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் 1 TB வரைக்கும், இல்லை 2 சிம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ரெண்டுமே வந்து டுவல் சிம்மோட வருது. அதே கால் ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சாம்சங் டயலரோட வர்றதுனால எதிராளுக்கு தெரியாமல் நீங்கள் கால் ரெக்கார்ட் தாராளமாக இதில் பண்ணிக்கலாம். அகெயின் 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிமிலர் 5G பேண்ட்ஸ், S12 5G பேண்ட்ஸோட அவைலபிளாக இருக்குது. 5G இந்தியாவில் வரும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் 5G கம்பேட்டபிளாக இருக்கும். அதே சமயத்தில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பாக்ஸ்லேயும் உங்களுக்கு சார்ஜர் கிடையாது. ரெண்டு இதுலையுமே உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக் கிடையாது. கனெக்டர் தான் யூஸ் பண்ணணும் ரெண்டு இதுலையுமே. அதுவும் சாம்சங் பிராண்ட் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஒர்க் ஆகும், மற்ற பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ பேசிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, எந்த வித்தியாசமும் கிடையாது. அதே அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெண்டுமே மேட் ஃபினிஷில் பிளாஸ்டிக் பேக்கோட வருது. கேமரா மோடியில் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. கலர்ஸுமே வந்து ரெண்டுமே உங்களுக்கு லைட் பேஸ்டல் கலர்ஸோடு வருது. ஸோ கையில் நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது எந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க, A53 A73 A33 தெரியாத அளவுக்கு ஆல்மோஸ்ட் A சீரீஸில் எல்லாமே இதே அவுட்லுக்கோட வருது. ரெண்டுமே வந்து உங்களுக்கு டியூரபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Gorilla Glass 5ஓட கொடுத்துருக்காங்க. IP67 ரேட்டிங் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தண்ணியில் போட்டாலோ இல்லை மழையில் நனைஞ்சாலோ வந்து தொடச்சிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டண்ட்டும் கூட. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல டிஸ்பிளேல தான் நம்ம மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். டிஸ்பிளே அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுமே வந்து டிஸ்பிளே சைஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். A33 6.4 inches, A53 6.5 inches. ஸோ சைஸ் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து உங்களுக்கு சூப்பர் AMOLED பேனல், டிஸ்பிளே குவாலிட்டி ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, பிஞ்ச் வாட்சிங் பார்க்குறீங்க, ரெண்டுமே வைட் ஒன் L1 சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து A33 உடைய டிஸ்பிளே பேனல் வாட்டர் ட்ராப் நாச்சோட இருக்குது. அதே A53 வந்து பஞ்ச் ஹோல் நாச்சோட இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை சைட் பை சைட் வச்சு பார்க்கும்போது வந்து டிஸ்பிளே குவாலிட்டியாக இருக்கட்டும், கலர்ஸாக இருக்கட்டும், பிரைட் கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே பிரைட்டாக அழகாக இங்கே என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் அழகாக மெயின்டைன் பண்ணுது. நீங்கள் பிஞ்ச் வாட்சிங்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது டிஸ்பிளே குவாலிட்டி அதாவது AMOLED பேனலுடைய குவாலிட்டி ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த வித்தியாசம் இருக்காது. பட் வியூவிங் ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது அதுவுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில். பட் இந்த வாட்டர் ட்ராப் நாச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அதே சமயத்தில் சின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A33ல் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதே A53 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் நாச், அதே சமயத்தில் வந்து பெசல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈவனாக இருக்கிறதுனால உங்களுக்கு வியூ பண்ணும்போது வந்து இம்மர்சிவாக இருக்கும் A53ல் A33 கம்பேர் பண்ணும்போது. அகைன் டிஸ்பிளேல இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட். A33 உங்களுக்கு மேக்ஸிமம் 90 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அதே A53 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ இந்த ரெஃப்ரெஷ் ரேட்டில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கேம் விளையாடும் போது அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. A33 விட A53ல் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் கேம் பிளே. ஸோ இந்த மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து டிஸ்பிளேல நீங்கள் பார்ப்பீங்க. அதே பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து Exynos 1280 5 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப்செட் தான். ரெண்டுமே வந்து கிளாக் ஸ்பீடு உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ
பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ், ஆப் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கேமரா யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பேட்டரி ஆப்டிமைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த வித்தியாசமும் இருக்காது. உங்களுக்கு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் A53 எங்கே பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அதிகமாக கேம் விளையாடும் போது, அதிகமாக அதாவது 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் டெய்லி கேம் விளையாடுவேன் அப்படிங்கும்போது அந்த 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டில் கேம் பிளே உங்களுக்கு ஹை ஹெண்ட் கென்ஷன் இம்பேக்ட்லாம் நீங்கள் விளையாடுங்கன்னா ஸ்லைட்டாக A53 வந்து அந்த கேம் பிளே ஸ்மூத்தாக இருக்கும் A33 கம்பேர் பண்ணும்போது. டிஸ்பிளேக்கு அப்புறம் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய மேஜர் டிஃப்ரென்ஸ் நீங்கள் எங்கே பார்ப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் தான். ரியர் சைடாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் கேமராவாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து உங்களுக்கு சென்சாருடைய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே குவாட் கேமரா தான், உங்களுக்கு 4 சென்சாரோட வருது. பட் இங்கே வந்து A33 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் சென்சார் 48 மெகா பிக்சல், அடிஷ்னலாக 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ராவைட், அதோட 2 மெகா பிக்சல் டெப்த் அண்ட் மேக்ரோவோட வருது. அதே A53 வந்து உங்களுக்கு மெயின் சென்சார் 64 மெகா பிக்சல், அடிஷ்னல் சென்சார் அதாவது அல்ட்ராவைட் 12 மெகா பிக்சல், 2 மெகா பிக்சல் மேக்ரோ அண்ட் டெப்த்தோட வருது. கேமரா செக்மெண்ட், அவுட்லுக், டிசைன், கேமரா மாடியூல் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் இங்கே சென்சார் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் எடுத்த இமேஜஸ் நீங்களே பார்க்கலாம். கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏஐயில் ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கலர்ஸ் வந்து ஸ்லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணி ஒரே மாதிரி ரீப்ரொடியூஸ் பண்ணி காட்டினாலுமே வந்து டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து A53ல உங்களுக்கு பெட்டராக இருக்குது. 64 மெகா பிக்சலில் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. அதே சமயத்தில் அல்ட்ராவைடில் எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து உங்களுக்கு கலர்ஸ் ஒரே மாதிரி இருந்தாலும் டீட்டெயில்ஸ், டைனமிக் வியூ வந்து உங்களுக்கு A53 ஸ்லைட்டாக பெட்டராக இருக்கும். இங்கே போர்ட்ரேட் ஷாட்ஸாக இருக்கட்டும், மேக்ரோஸாக இருக்கட்டும், ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. மெயின் கேமராவில் எடுக்கக்கூடிய பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A33 விட A53 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பாக டீட்டெயில்ஸும் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு பிக்சர்ஸ் நீங்கள் ஷாட் பண்ணும்போது. அதே செல்ஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா A33 வந்து உங்களுக்கு 13 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க, A53 வந்து 32 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கிளியர் வின்னர் வந்து A53 தான். நீங்களே பார்க்கலாம், ரெண்டு இதுலேயுமே வந்து உங்களுக்கு A33 ஸ்லைட்டாக வார்மர் டோனில் கொடுக்குது. அதே சமயத்தில் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A53 கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இந்த சிப்செட் Exynos 1280 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமரா நல்லா ஹேண்டில் பண்ணும். ஸோ வந்து கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஷாட்லையுமே ஆல்மோஸ்ட் ரெண்டுமே உங்களுக்கு சிமிலராக இருக்கும். டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு A53ல ஸ்லைட்டாக பெட்டராக இருக்கும். ஸோ கேமராவில் இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே வீடியோகிராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு 4K ரெக்கார்ட் சப்போர்ட் இருக்குது. ஸோ வந்து 4K ரெக்கார்டிங்கில் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்குது. வீடியோகிராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. அதே ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இவ்வளோ இருந்துமே ரெண்டுமே உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ A33 இருக்கட்டும், A53 இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. வேறு அதே சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஆண்ட்ராய்ட் 12 One UI 4.1ல யூசர் இன்டர்ஃபேஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெண்டுத்துலையுமே நாக் செக்யூரிட்டி இருக்குது, செக்யூர் ஃபோல்டர், சாம்சங் பே, A சீரீஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இருக்குது. அதே பேட்டரி பொறுத்த வரைக்கும் Exynos 1280 5 நானோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி எஃபிஷியன்சி சிலிகான் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். ரெண்டுமே 5000 mAh 25 வாட் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நார்மல் யூஸராக இருந்தால் ஒரு நாளுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹை ஹெண்ட் கேம் விளையாடுவேன், ஃபுல்லாக நான் வந்து மூவிஸ் பார்ப்பேன், நெட்ஃப்ளிக்ஸ் வாட்ச் பண்ணுவேன் அப்படிங்கும்போது கூட உங்களுக்கு தாராளமாக ஒரு நாள் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு பவர் எஃபிஷியன்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே வந்து பவர் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி A33 வர்சஸ் A53 பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஃபீச்சர்ஸ் ஒரே மாதிரி இருந்தாலும் 3 மேஜர் டிஃப்ரென்சஸ் இங்கே நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து ப்ரைஸில் வந்து உங்களுக்கு A33 வேல்யூ ஃபார் மணி, ஏன்னா 6000 ரூபாய் உங்களுக்கு கம்மியாக இங்கே கிடைக்குது. அடுத்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே குவாலிட்டி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, கலர்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது, கான்ட்ராஸ்ட் லெவல் ஒரே மாதிரி இருந்தாலும் நாச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பஞ்ச் ஹோல் நாச் அண்ட் தின் பெசல்ஸில் வந்து A53ல டிஸ்பிளே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். வியூ பண்ணுறதுக்கு ஒரு இம்மர்சிவ் டிஸ்பிளே கிடைக்கும் A33 கம்பேர் பண்ணும்போது. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், எந்த வித்தியாசமும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அடுத்த மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா செக்மெண்ட். கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே A53 உங்களுக்கு லீடில் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லா லைட் கண்டிஷன்லையும் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு A53ல பெட்டராக இருக்கும் A33 கம்பேர் பண்ணும்போது. ஸோ யாருக்கெல்லாம் A53 சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் பிஞ்ச் வாட்சிங் அதிகமாக பண்ணுவேன், நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், மூவிஸ் பார்ப்பேன், எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் கேமரா நல்லா வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து 6000 ரூபாய் அதிகமாக இருந்தாலும் A53 உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதே வந்து எனக்கு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் A33ல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது, எனக்கு வாட்டர் ட்ராப் நாச் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேமரா எனக்கு ஓகே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு A33 வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷனாக இருக்கும். ஸோ உங்கள் சாய்ஸ் என்ன? A33 உங்களுக்கு பிடிச்சிருக்கா, A53 பிடிச்சிருக்கா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.